நான் தளபதி ஸ்டாலின் சொல்லும்போது தான் எந்திரிப்பேன்னு சொல்கிறது எப்படி இருக்குன்னு கேட்டால், நான் தளபதி ஸ்டாலினுக்கு அடுத்த பெருந்தலைவர் நான் தான். பிஜேபியுடைய மனு தர்மத்தை ஏற்றுக்கொண்டவர். அதனால தான் 10 எம்எல்ஏ சீட்டு வாங்கி 8 பேர் ஒரே ஜாதி கொடுத்துருக்காங்க. அப்போ திமுக கட்டமைப்பை உடைக்கிறதுக்கு உள்ள அனுப்பிச்ச ஆளு தான் அது பிரேமலதா மையத்தில் சிவராத்திரி அன்னைக்கு திட்டம் தீட்டப்பட்டு பிஜேபி அறிவாலயத்தில் பூந்து விட்டது. இன்னைக்கு எழுதி வச்சுக்கிறேங்க இந்த பேட்டியை. 4ஆம் தேதி தேர்தல் முடியும். எனக்கு தெரிஞ்சு 10 சீட்டும் தேமுதிக தோக்கும். ஆனால் 5ஆம் தேதி டெல்லியில் சுதீஷுக்கு பிஜேபியில் ஒன்றிய மத்திய இணையமைச்சர் கதையை கேட்டு நிற்பாங்க. அதான் ஏவாவேலு லாபின்றாங்களா, அதுக்கு வேறு லாபி சொல்கிறாங்க. அந்த லாபி நான் சொன்னேன், நான் திராவிடம், நான் சொல்லக்கூடாது ஏன் வாயிலிருந்து. எந்த கூட்டணிக்கு எந்தெந்த இடம், திமுக வேட்பாளர் யார் யார், இதை எழுதி கொண்டு வந்து கலைஞருடைய நினைவிடத்தில் வச்சுட்டு அதை அப்படியே கொண்டு போய் அறிவாலயத்தில் வெளியிடறதுக்காக தயாராக இருந்திருக்காரு. பிரேமலதாகிட்டேருந்து ஒரு ஃபோன் போகுது சிஎம்க்கு. ஆனால் அந்த ஓபிஎஸ் மாதிரியெல்லாம் எடப்பாடியால் தூக்கி எறிக்கப்பட்ட கோணம் தானே. அதை நம்ம தலப்பா சரியாக கட்டிகிட்டு இருந்தால் திமுகவுக்கு நாளைக்கு மிகப்பெரிய அடியை கொடுக்க போகிறது பிரேமலதா தான். எழுதி வச்சுக்கணும்னு சொல்ல வரீங்க? தாராளமாக எழுதி வச்சுக்கணும். புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் திரு பசும்பொன் பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார், இப்போ தேமுதிக திமுக கூட்டணியில் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணி கட்சிகளுக்கே பெரிய ஒரு மனக்கசப்பு இருந்திருக்கு. அதே மாதிரி ஏன் அந்த கட்சியை வந்து உள்ளே கொண்டு வரணும், வெளியில் இருக்கும்போது அதிமுக கூட்டணியில் இருக்கும்போது திமுக வந்து ரொம்ப மோசமாக பேசினாங்க, ஆனால் அவங்களுக்கு ஏன் 10 சீட்டு கொடுக்கணும் ப்ளஸ் ஒரு ராஜ்யசபா எம்பி கொடுக்கணும்னு சொல்லி பலரும் புலம்புனாங்க. அதையும் குறிப்பாக திருமாவளவன் ரொம்ப புலம்புனார். அதே மாதிரி தான் இப்போ கூட்டணி வந்த பிறகு அதே மாதிரி தான் பேசுகிறாங்க பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். அதுவும் பொது மேடையில் ஸ்டாலின் அவர்கள் வச்சுக்கிட்டு என்ன திமுக ஆட்சியில் வந்து மகளிருக்கு வந்து பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் வச்சாங்க. கடந்த வாரம் பார்த்தீங்கன்னா திருமாவளவன் பேசும்போது நக்கலாக சிரிச்சதாக இருக்கட்டும், அது வேற மாதிரி புனைக்கப்பட்டது. எப்படி சார் இதெல்லாம் பார்க்குறீங்க? புனைக்கப்பட்டது இல்லை. கடந்த வாரம் வந்து அவங்க வந்து திருமாவளவன் அவர்கள் பேரை சொல்றாரு, வேட்பாளர் பேரை. அப்போ எந்திரிச்சு கும்பிடணுமா இல்லையா? கண்டிப்பா. ஒரு தலைவர் மட்டும் பேரை சொன்னா எந்திரிச்சு கும்பிடணும் கட்டாயம். பொது மேடைக்கு வந்ததுக்கு பின்னாடி யாரு வேட்பாளர் பேரை சொன்னாலும் எந்திரிச்சு பொதுமக்களை பார்த்து, தொண்டர்களை பார்த்து, வாக்காளரை பார்த்து எழுந்திரிச்சு வணக்கம் சொல்றது என்ன தவறு? நான் தளபதி ஸ்டாலின் சொல்லும்போது தான் எந்திரிப்பேன்னு சொல்றது எப்படி இருக்குன்னு கேட்டால், நான் தளபதி ஸ்டாலினுக்கு அடுத்த பெருந்தலைவர் நான் தான். திருமால ஒரு தலைவரே இல்லை. நான் இன்னொன்று சொல்லணும்னா, திருமாவோட சாதியில் உயர்ந்தவர், பணத்தில் உயர்ந்த ஆள், வயதில் உயர்ந்த ஆள், பெரிய நடிகர் விஜயகாந்துடைய மனைவி. 10 சீட்டு. நீ என்ன பெரிய கட்சி, என்னை விட நீ வந்து கஷ்டப்பட்டு என்ன பண்ண? சுண்டகா கட்சினால உனக்கு 8 சீட்டு பார்த்தியா? ராஜ்யசபா ப்ளஸ் 250 ஸ்வீட் பாக்ஸ்ன்றாங்க, அது என்னன்னு தெரியல. பார்த்தியா? ஏவாவேலு பேத்தி வர எங்கள் வீட்டுக்கு வருது, ஏவாவேலு அடிச்சிருக்கு, எத்தனையோ கோடின்றாங்க. நான் வந்து இவ்வளோ இருமாப்போடு இருக்கிற ஆள் வந்து திருமாவுக்கு. ரெண்டாவது, அவங்க வந்து பிஜேபியுடைய மனு தர்மத்தை ஏற்றுக்கொண்டவர். மனுஸ்கிருதி உங்களுக்கு தெரியுமில்ல? மனுஸ்மிருதி. அதாவது மனுஸ்கிருதி எப்படின்னு கேட்டால், சாதி வர்ணத்தை ஒற்றுக்கொள்வது. அவங்க வந்து சாதி வர்ணத்தை ஒத்துக்கொண்டவங்க தான். அதனால தான் 10 எம்எல்ஏ சீட்டு வாங்கி 8 பேர் ஒரே ஜாதி கொடுத்துருக்காங்க. நான் ஒரு சாதி கொடுத்ததுக்கு அந்த சாதிக்கு எதிரானவர் அல்ல. நான் திராவிடராய் தமிழராய் சாதி மதம் கடந்து அனைவரும் தமிழர்களாய், இன்னும் சொன்னால் மனிதர்களாய் ஒருங்கிணை வேணுன்றதுக்காக பாடுபடுற பெரியார் சிந்தனையாளர். ஆனால் சமூக நீதியில் வந்து 10க்கு 8 என்ன அர்த்தம்? ஒரு கட்சி சமூக நீதி கட்சி. அது சமூக நீதி கிடையாது, அது சாதி நீதி மாதிரி தெரியுது, மனுஸ்கிருதி. அந்த அடிப்படையில் அவங்க நான் வந்து என்னுடைய எங்கள் கட்சி சார்பாக நான் வெளியிட்டதிலே கூட தேமுதிக என்பது பிஜேபி பி டீம் திமுகவில் இணைந்திருக்கிறது. இது வந்து மகா சிவராத்திரி அன்னைக்கு எஸ்பி வேலுமணி அங்கே ஈசா மையத்தில், அந்த ஈசா மையத்துடைய அதிபர் இருக்காரு ஜக்கி வாசுதேவ், அவர் இந்த அம்மா 3 பேரும் கலந்து பேசி மோடியுடைய ஆலோசனை அடிப்படையில், அப்போ இங்கே சீட்டுக்கு நெருக்கடியாக இருக்குது, எடப்பாடி ஒத்துக்கிற மாட்டேன்றாரு, நீங்கள் அங்கிட்டு தள்ளி விடு, நாங்கள் பேரத்தை ஏற்றி விட்றான், காங்கிரஸ் விலகிற மாதிரி சொல்கிறான், திருமாவளியில் விலக போகிற மாதிரி ஒரு பிரச்சனையை ஊடகங்களில் கிளப்பி விட்றான். ஏவாவேலு வந்து உள்ளே வந்து அருமையான லாபி பண்ணுவார், காங்கிரஸ் நம்ம விட்டு போயிடுவான், திருமா நம்ம விட்டு போயிடுவார், முன்னாடியே தூக்கி உள்ளே உட்கார வச்சுக்கிடுவான், ராஜ்யசபா கொடுத்துருக்குன்னு சொல்லி எங்கேயாவது ஒரு கூட்டணியில் ராஜ்ய சீட்டு கொடுத்து இந்தியாவிலேயே வந்து தேர்தலுக்கு முன்பாக கூட்டணி ஒப்பந்தத்தின் அடிப்படையில்
முதலாக இந்தியாவிலேயே நம்முடைய தளபதி ஸ்டாலின் தான் அவ்வளோ ஒரு பெரிய கட்சியா ராஜ்யசபா விட்டு கொடுக்குற அளவுக்கு எவ்வளோ பெரிய ஆள் வைகோ. மிஸ்டர் ராஜீவ் காந்தி, நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு வெளியேறுங்க. அட்லீஸ்ட் 2000 சில்ட்ரன்ஸ் சொன்னார் புலிகளை ராஜீவ் காந்தி நாடாளுமன்றத்தில். என் தொப்புளி கூட உரையில் பார்த்து சொல்லுகிறாயா அப்படின்னு நாடாளுமன்றத்தில் சட்டையாத்தி பிடிக்கிற மாதிரி கேள்வி கேட்டவர் வைகோ. இந்தி ஒளிகன் சொன்னார். ஏன்னு கேட்டால் தமிழ் ஒளிகன் கோஷம் போட்டான் இந்திக்கார எம்பி புறா. எவ்வளோ வாதங்கள் நாடாளுமன்றத்தில் இந்திரா காந்தி காலத்திலிருந்து பேசியிருப்பார். அவர் வயது என்ன, திராவிட இயக்கத்தின் போர்வாள்னு சொல்கிறான். ஏன் அவருக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுக்குறத விட சுதீஷ் நாளைக்கு இன்னைக்கு பேசக்கூடிய நம்முடைய தளபதி ஸ்டாலின் சொல்கிறாரு தொகுதி மறைவரை பேசிடுவாரா? இன்னைக்கு எழுதி வச்சுக்கிறேங்க இந்த பேட்டியை. 4ஆம் தேதி தேர்தல் முடியும். எனக்கு தெரிஞ்சு 10 சீட்டும் தேமுதிக தோக்கும், தமிழர்கள் அடையாளம் காண்பாங்க. ஆனால் 5ஆம் தேதி டெல்லியில் சுதீஷுக்கு பிஜேபியில் ஒன்றிய மத்திய இணையமைச்சர் கதையை கேட்டு நிற்பாங்க. போய் ஒருவேளை திமுக தோற்கடிக்கிறதுக்காக திமுக வந்திருக்காங்க. அதுதான் வந்திருக்காங்க. செல்வகுமார் எதுக்கு வந்திருக்காரு? கருணாஸ் எதுக்கு வந்திருக்காரு? இப்போ கருணாஸ் நான் சொல்கிற ஆளுக்கு பூரா பொதுமக்கள் மத்தியில் கடுமையான எதிர்ப்பு இருக்குது. கருணாசே திரும்பி போ, அவர் என்ன புள்ளி. இப்போ நம்ம தமிழர்களை ஒன்றாக இணைக்க பாடுபடுறோம். சாதி மடந்து தமிழர் சாதிகளாய் திராவிட சமூகமாய் ஒன்றிணைக்கணும்னு சொல்கிறோம். கருணாஸ் ஒரு சாதியை சொல்லி வர்றாரு, செல்வகுமார் சாதியை சொல்கிறாரு. அப்போ திமுக எப்படி இருக்குன்னு கேட்டால், சாதியாக பெரும் கூட்டத்தை சேர்த்து கலவரம் பண்ணுறவனை கூப்பிட்றீங்க, மத ரீதியாக கலவரம் பண்ணுற செல்வகுமார் திருப்பூரங்குன்றத்தில் தீபத்துக்கு கலவரம் பண்ணுற வர்றாரு. நாங்கள் அங்கே கலவரத்தை தடுக்க போய் நிற்கிறோம் திராவிட மாடல் அரசுக்கு ஆதரவாக. அப்போ எங்களுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ சாதியாக பெரும் கூட்டத்தை திரட்டுறாளுக்கு வாய்ப்பு கொடுக்குறீங்க. அது மாதிரி தான் பிரேமலதா தேர்தலுக்கு 1 மாதத்துக்கு வரைக்கும் அவங்க பேட்டியை பூரா நீங்கள் பார்த்தீங்களாங்க, சட்டம் ஒழுங்கு கெட்டு விட்டது, சந்து சிரிக்குது, போதை கலாச்சாரம், கஞ்சா கலாச்சாரம், மிட்டாய் போதை, ஊசியில் போதை, காளான் போதை, இது அம்மா பேசியிருக்காங்க. பெண்களுக்கு 2 வயது பெண்களிலிருந்து 70 வயது மூதாட்டி வரைக்கும் பாதுகாப்பு இல்லை. இதை பேசிக்கிட்டே இருந்தவங்க திடீர்னு முதலமைச்சருக்கு முன்னாடியே அண்ணன் ஸ்டாலின் ஆட்சியில் என்ன குறை நினைக்கிறீங்க? ஒரு குறையும் கிடையாது. ஆனால் என்ன ஒன்று, சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. மகாத்மா காந்தி சொன்னது மாதிரி நடு இரவுல பெண்கள் சுதந்திரமாக நகையோட முழு நகை போட்டு திரும்பி வர அளவுக்கு இல்லை தமிழ்நாடு. மகாத்மா காந்தியின் கனவு தமிழ்நாட்டில் நடக்கலை. இது ஒரு குறை தான். போதை கலாச்சாரம் இருக்கு, பார்த்துக்கிறோங்க. என்ன மொத்தம் முடிச்சுட்டு சோழியை முடிச்சு விட்டேன். அப்புறம் போதை கலாச்சாரம் இருக்குயா, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அப்புறம் ஒரு ஆட்சி இருந்த என்ன பயனை? இப்போ அது இல்லைன்ற எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும்? ஆடியோ வந்திருக்கு, வீடியோ வந்திருக்கு. நீங்கள் பிஃபோர் அறிவாலயத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த கருத்து தான் சொன்னீங்க. ஆமாம். இப்போ 4ஆம் தேதி மே 4ஆம் தேதிக்கு மேலே இதை விட கூடுதலாக சொல்ல போகிறீங்க. திமுக துரோகம் பண்ணிட்டாங்க, அதனால தோல்வி அடைஞ்சுன்னு சொல்ல போறீங்க. இப்போ அடிக்க எழுதி வச்சுக்கிறது உங்களுக்கு. எடப்பாடி அவர்கள் அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க. எடப்பாடி எனக்கு துரோகம் பண்ணிட்டாரு. இப்போ அவங்க கூட்டணிக்கு வந்திருக்காங்கல்ல, நான் திமுகவில் உண்மையான கலைஞருடைய உடன்பிறப்புகள், அண்ணாவின் தம்பிகள் என்ன இருக்காங்க. என்ன சொல்லணும்னு கேட்டால், இப்போ திமுக கூட்டணியில் நம்மளாம் எதுக்கு இருக்கோம்? பிஜேபி எதுக்கு இருக்கோம்? எதுக்கு பிஜேபி எதுக்குறோம்? மனுதிருமை அடிப்படையில் சாதி மதத்தை பிளவுபடுத்தி நாட்டை பிளவுபடுத்துகின்ற ஒரு தீய சக்தி, மனித குலத்துக்கு விரோதமான கட்சி பிஜேபி. அது இந்த தமிழ் மண்ணில் கால் பதிக்கக்கூடாது. ஒன்றிய அரசு மாநிலங்களை முழுமையாக அழிக்க நினைக்குது. அதான் அந்த தொகுதி வரையறை செஞ்சு மொத்தமாக மாநிலங்களை இல்லாமல் ஆக்க பார்க்குறேன். அது பிஜேபியுடைய தத்துவம். இதற்காக நாங்கள் திமுகவை ஆதரிக்கிறோம். திமுக மிகப்பெரிய கட்டமைப்பான இயக்கம், 75 ஆண்டுகால பாரம்பரியமான இயக்கம். அந்த கட்டமைப்பான இயக்கத்தை தளபதி ஸ்டாலின் வெளியிடத்தில் தான் நாங்கள் இருக்கிறோம்னு சொல்கிறோம். ஆனால் இப்போ வரைக்கும் இந்த கூட்டணியுடைய கொள்கை அம்சம் என்னன்னா, மதச்சார்பற்ற கூட்டணி. எங்கேயாவது பிரேமலதா பிரச்சார கூட்டத்தில் பிஜேபி தமிழகத்தை வஞ்சிக்கிறது பேசியிருக்காங்களா? இல்லை, இதுவரைக்கும் எங்கேயாவது பிரச்சார கூட்டத்தில் பிஜேபி ஒரு வார்த்தை. அப்போ திமுக கட்டமைப்பை உடைக்கிறதுக்கு உள்ள ஆளுதான் அது பிரேமலதா மையத்தில் இந்த தீட்டப்பட்டு சிவராத்திரி அன்னைக்கு திட்டம் தீட்டப்பட்டு பிஜேபி அறிவாலயத்தில் பூந்து விட்டது. அதான் அந்த அம்மா பேச்சு. அதனால தான் நாங்கள் சொன்ன நம்ப தகுந்த ஆள் கிடையாது. திருமாவை அசிங்கப்படுத்துவதன் மூலமாக இங்கே ஒரு சாதிய வன்மத்தை உருவாக்குறார். வன்மம் தானே. ஒரிஜினல் விடுதலை சிறுத்தைகள் ஓட்டு போடுவாங்களா? வாய்ப்பு இல்லை. முரசு கொட்டுமா? எங்கேயாவது முரசு அடிக்காது, முரசு ஒழிக்காது. இல்லை, இப்போ எந்த அளவுக்கு நம்பியிருக்காரு சார்? இப்போ திருமாவர்கள் எக்காரணத்தோடு திமுக விட்டு போக மாட்டாருன்னு தெரியும்.
ஆனா நீங்க சொல்ற மாதிரி பிரேமலதா அவர்கள் எப்போ வேணாலும் திமுக விட்டு போவார், ரெடியா இருக்காங்க. உறுதியாக போவார், அதில் மாற்றுக்கு 5ஆம் தேதி போயிடுவார். அப்ப எந்த நம்பிக்கையில 10 சீட்டு கொடுத்தாங்க? 10+1 அதான் ஏவாவேலு லாபின்றாங்களா, அதுக்கு வேற லாபி சொல்கிறாங்க. அந்த லாபி நான் சொன்னேன், நான் திராவிடம், நான் சொல்லக்கூடாது ஏன் வாயிலிருந்து. ஒரு லாபி, அது ஏவாவேலு லாபி. அந்த லாபி தான் இப்போ நிற்கிது. நீங்கள் தளபதி ஸ்டாலின் வந்து யாருக்கு எந்தெந்த இடம் அப்படின்னு எழுதி வீட்டிலிருந்து யாருக்குமே தெரியாது. இந்த தடவை அவர் உண்மையிலே வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி மாவட்ட செயலாளர் யார்ட்டையும் கலந்துக்கிறாம எந்த கூட்டணிக்கு எந்தெந்த இடம், திமுக வேட்பாளர் யார் யார், இதை எழுதி கொண்டு வந்து கலைஞருடைய நினைவிடத்தில் வச்சுட்டு அதை அப்படியே கொண்டு போய் அறிவாலயத்தில் வெளியிடறதுக்காக தயாராக இருந்திருக்காரு. கலைஞர் நினைவிடத்தில் தளபதி ஸ்டாலின் இருக்கும்போதே பிரேமலதாவிட்டிருந்து ஒரு ஃபோன் போகுது சிஎம்க்கு. நீங்கள் நான் கேட்காத இடத்த எழுதியிருக்கிறதாக தெரியுது, அந்த இடம் நீங்கள் கொடுத்தீங்களாக்கு நான் ராஜ்யசபா எம்பி எனக்கு வேணால் ராஜினாமா பண்ணிடுவோம், கூட்டணி இல்லைன்னு. ஓ, ஓப்பனாக மாட்டி இருக்கு. நீங்கள் அப்போ யாருடைய தலையீடு இல்லாமல் தளபதி ஸ்டாலின் மட்டும் தயார் பண்ண அந்த இடத்துடைய இடம் குறித்து எப்படி பிரேமலதாவுக்கு தெரியும்? லிஸ்ட் எப்படி லீக் ஆனிச்சு? ஏவா வேலு வாளு, ஏவா வேலு வாளு மாதிரி ஆகிட்டா இருப்பார். திமுகவுக்கு அவர் தான் வாள். மொழி போராட்ட தளபதி. எமர்ஜென்சி காலத்தில் ஸ்டாலின் கூட சிறையில் அடி வாங்கினவர். ஸ்டாலின் கூட 500 பேர் சிறையில் அடிபட்டு செத்தானே தளபதி ஸ்டாலினை தவிர 499 குடும்பம் என்ன ஆச்சு? ஏவா வேலு அனுபவிக்கிறதுல ஒரு துளியாவது அனுபவிச்சிருப்பாங்களா? எண்ணி பார்க்கணும். திமுக ஆதிக்க இந்திய ஒழிக அன்னை தமிழ் வாழுகன்னு சொல்லிட்டு ஒரு வாலிபன் கீழப்பலூர் சின்னசாமி, இன்னைக்கு அவங்க மக இருக்குது திராவிட செல்வி. ஒரு குழந்தையோட திராவிட செல்வின்னு பேர் வச்சுருக்கேன். திராவிடத்தை காப்பாற்றுறதுக்கு என்னைக்கு திராவிட செல்வின்னு வச்சுட்டு முதலாக தீக்குளித்து இறந்தான். திருச்சி ரயிலடிக்கு முன்பாக உடல் முழுவதும் மண்ணெண்ணை ஊற்றி விட்டு ஆதிக்க இந்திய ஒளிப்பெண் சொல்லி உலகத்திலே மொழிக்காக தீக்குளித்தவன் கீழப்பலூர் சின்னசாமி. அந்த வழியில் வந்தவரா ஏவா வேலு? யார் ஏவா வேலு? எண்ணற்ற தியாகிகள் அடங்கிய திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு கவலிகரம் பண்ணிவிட்டு கொள்கை சித்தாந்தம் இல்லாத இந்த பிரேமலதா 0.4 ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க சதவீதம். எடப்பாடியால் தூக்கி எறியப்பட்டவரை அவரே நக்கல் அடிக்கிறாரு. அரசியலில் எடப்பாடி இன்னும் சொல்லணும்னா அவர் கட்டின கோவண துணி. நான் அந்த அம்மாவுக்கு அந்த பழமொழி சேர்த்துக்கிறாதீங்க, அவங்க பெண், அவங்கள நான் மதிக்கிறேன். ஏன்னு கேட்டால் அவங்க வந்து ஒரு பெண் அரசியலில் இந்த அளவுக்கு நிற்கிற வரவேற்கிறேன். அவங்க கொள்கை எனக்கு பிடிக்காது. ஆனால் இந்த ஓபிஎஸ் மாதிரியெல்லாம் எடப்பாடியால் தூக்கி எறியப்பட்ட கோவணம் தானே, அதை நம்ம தலப்பா சரியாக கட்டிகிட்டு இருந்தால் திமுக. நாங்கள் எடப்பாடியால் தூக்கி எறியப்பட்டவர் தானேங்க ஓபிஎஸ். அவர் கட்டின கோவண துணி மாதிரி தூக்கி எறிஞ்சிட்டாரு. அதை நீங்கள் எடுத்துக்கிட்டு ஜருக தலையை கட்டிக்கிட்ட ஜருகன்றீங்களே. ஓபிஎஸ்னால என்ன லாபம்? ஓபிஎஸ் இது வரைக்கும் எனக்கு துரோகம் பண்ணிட்டார் எடப்பாடி. இதைத்தான் தேர்தல் பிரச்சாரத்துக்கு. எடப்பாடிக்கு இந்த தேர்தல் பிரச்சாரத்துக்கு என்ன சம்பந்தம்? உங்கள் கட்சியில் நடந்தது முடிஞ்சு போச்சு. திமுகவுக்கு போயிட்டீங்கல்ல. ஒன்றிய அரசு தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறது. மோடி அதிமுக அழிக்கிறார், அமித்ஷா அதிமுக அழிக்கிறார். ஒன்றிய அரசு எதிர்ப்பதற்கு திமுக தான் என்று திராவிட இயக்க கொள்கையோடு வந்தேன் அப்படி பேசியிருக்காரா? ஏன்னா கணவன் மனைவிக்கு விவகாரத்தை மாதிரி எடப்பாடின்னு இருந்தா, எடப்பாடி தான் உன்னை கோண துணி மாதிரி தூக்கி எறிஞ்சிட்டானே. திமுக தான் இப்போ அறிவாலயத்தில் தூக்கி ஜருக பட்டு துணி மாதிரி கட்டிக்கிட்டு இருக்கு, தலப்பாக கட்டிக்கிட்டு இருக்கு. அதனால் பிரேமலதாவுடைய பேச்சு என்பது இன்னைக்கு இல்லை, தொடரும். திமுகவுக்கு நாளைக்கு மிகப்பெரிய அடியை கொடுக்க போகிறது தமிழ்நாட்டு அரசியல் களத்தில். எடப்பாடியோட வேகமாக திமுக எதிர்க்க போகிறது பிரேமலதா தான். எழுதி வச்சுக்கணும்னு சொல்ல வரீங்க? தாராளமாக எழுதி வச்சுக்கணும். பேட்டி நம்ம தொடர்ந்து கொடுக்க போகிறோம். அன்னைக்கு பிரேமலதா எதிர்த்தும் கொடுப்போம், திமுகவுக்கு ஆர்வா கொடுப்போம். அதான் எங்கள் வேலை. எங்கள் கடன் பணி செய்து கிடப்பது. அண்ணாவின் தம்பி பெரியாருடைய எழுத்தை படித்து வந்துட்டான், கலைஞருடைய எழுத்தை படித்து வந்துட்டான். தலையெழுத்துன்னு சொல்லுவாங்க, எங்களுக்கு தலையெழுத்துன்னு நம்பிக்கை இல்லை. எங்கள் கடமை நினச்சிட்டு இந்த பணியை செய்கிறோம். கண்டிப்பாக சார், பொறுத்திருந்து பார்க்கலாம். மிக்க நன்றி சார். நன்றி.